இது ஒரு சாதாரண நிகழ்வு. அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடு பார்த்து எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய அந்த தம்பி ஓனர் நான் பேசி என்ன சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு நாங்கள் எல்லா வித பாதுகாப்பு ஏற்பட்டோட ஒடிக்கம் நடுற பணி நடைபெற்றது. அதில் அந்த கிரெயினுடைய பெல்ட்டு கொஞ்சம் அது தாங்காமல் அது வந்து குடிமானம் தாங்காமல் அது விழுந்ததால் அந்த கொடிக்காமல் சாய்ந்து விட்டது. அது தவிர்த்து வேறு எந்த ஒரு அசம்பாவிதமும் இதனால் எந்த ஒரு எதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பாவிதமும் யாரும் பெருசுபடுத்தி இதை அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மாவட்டத்தில் மாநிலங்கள் எல்லா மாவட்டங்களும் வெளி மாநிலங்கள் வெளிநாடு அவர்களெல்லாம் முக்கியமாக நாங்கள் அடுத்த கட்ட பணியாக மாற்றி என்னாச்சு இல்லை நீங்கள் தான் சொல்லணும். எல்லா வித பாதுகாப்பு ஏற்பாடோட ஒடிக்கம் நடுற பணி நடைபெற்றது. அதில் அந்த கிரெயினுடைய பெல்ட்டு கொஞ்சம் அது தாங்காமல் அது வந்து புடிமானம் தாங்காமல் அது விழுந்ததால் அந்த கொடிக்கம் சாய்ந்து விட்டது. இது இந்த கொடிக்கம் நடுற பணி இருக்கிறதுனால தான் நாங்கள் காலையிலேருந்து பொதுமக்கள் யாரையும் இங்கே அலோவ் பண்ணலை. ஏன்னா இது அதிகமான ஒரு பாரமுள்ள ஒரு பெரிய கொடி, அதனால் யாரையும் அலோவ் பண்ணல. அதையும் மீறி நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு உள்ளே வந்தனால தான் எங்களால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது தவிர்த்து வேறு எந்த வித அசம்பாவிதமும் ஒன்றும் இல்லை. இதனால் எந்த ஒரு இதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பாவிதமும் ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம். அடுத்து வேற எங்க இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கு மாற்று கொடிக்கம் நடப்படுமா? இல்லை அது கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா? இல்லை என்னன்னா சரி இது ஒரு 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 சின்ன விபத்து. ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு இல்லை, இவ்வளோ பெரிய அரங்கில் இவ்வளோ வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் நடைபெற்ற ஒரு பணி, 600 ஏக்கர் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதயத்தையும் எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் போகணும், யார் யாருக்கு என்ன இருக்கணும், இந்த அளவுக்கான ஒரு பைப்பு தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட 8000 மீட்டருக்கு மேலே நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. எங்களுடைய தலைவர் நேற்றே அறிவிச்சிருக்கிறார். அதாவது கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேற்றே அறிவிச்சிருக்கிறார். ஸோ இது எல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம்தான். இதை நீங்கள் யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்த கட்டங்கள் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மாவட்டத்தில் மாநிலத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம். இதில் எந்த தொய்வுள்ள ஒன்றும் இல்லை. சாதாரண நிகழ்வு. நீங்கள் பார்த்துட்டீங்க, 5 நிமிடம் நகட்டப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு. அதோடைய அந்த தம்பி ஓனர்கிட்ட நானே பேசி எல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம். எங்களுடைய கழக தோழர் தான் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்துவிடுவோம்னு சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவோம். இது ஒரு சாதாரண நிகழ்வு. அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்டேன். அதை கண்டிப்பாக மாற்று ஏற்பாடு நாங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய தலைவரோட ஆலோசிச்சுட்டு இருக்கோம். மாற்று ஏற்பாடு என்னவோ நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக இது இல்ல எரெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன பாதுகாப்பான எரெக்ஷன் ப்ராசஸோ அந்த எரெக்ஷன் ப்ராசஸ்க்கு தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணோம். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0